கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஸோ இந்தியா வந்து இன்னும் டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் விட்ரின்லேயும் முன்னாடியும் டாப்பில் இருந்தாங்க. இப்போ இந்த சீரிஸ் விட்ரிலையும் டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜ் வச்சு செம்ம டாப்பில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இந்தியாவுக்கு ஒரு சீரிஸ் 1-2 சீரிஸ் தான் இருக்குது. அதை முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஸோ இந்தியா தான் எப்படியும் மேக்ஸிமம் வந்து இங்கிலாண்டில் போயிட்டு ஃபைனல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டீம் வந்து ஆஸ்திரேலியா இல்லை ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டீம்ஸில் ஏதோ ஒரு டீமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த டீம் வரப்போகுதுன்னு. ஸோ மேக்ஸிமம் ஆஸ்திரேலியா தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ வாங்க இந்த சீரீஸில் என்ன நடந்துச்சு பார்ப்போம். ஸோ இந்த சீரீஸை வந்து 2-0 அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா சரியான சம்பவம்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து பாதி தான் கொஞ்சம் தான் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் 4th டேல தான் ஓரளவுக்கு இது இந்தியாவே ஆடினாங்கன்னு சொல்லலாம். இந்தியா பங்களாதேஷ் 2 டீமும் ஆடிச்சு. ஸோ அதில் இந்தியா வந்து வேறு லெவலில் பேட்டிங் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ 4வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 4ல் தான் பங்களாதேஷ் வந்து பேட்டிங் முடித்தாங்க. 233க்கு 10 விக்கெட்டு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆன இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 285 அடிச்சிருந்தாங்க அதே நாள் அன்னைக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குயிக்காக அடிச்சிருந்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் 3 ஓவரில் 50, 10 ஓவரில் 100, அதுக்கப்புறம் 18 ஓவரில் 150, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 ஓவரில் 200, அதுக்கப்புறம் 30 ஓவரில் வந்துட்டு 250 கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஒரு T20 ப்ளே பண்ணுற மாதிரி டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க தான் இந்தியா. ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு பேட்டிங் பார்க்குறதுக்கு. எல்லாரும் வந்துட்டு அட்டாக்கிங் இன்னிங்ஸ்டாக ஆடினாங்க. ஸோ பேஸ்பாலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆடினாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஒரே மேட்ச்சில் உடச்சி விட்டாங்க இந்தியா. ஸோ அதே டே 4 அன்னைக்கு திருப்பி பங்களாதேஷ் பேட் பண்ண வச்சு 2 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டே 5ல பார்த்தீங்கன்னா 146க்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து 98 தான் டார்கெட், அது மாதிரி 95 அது மாதிரி தான் டார்கெட் வச்சு ஸோ இந்தியாவும் அழகாக சேஸ் பண்ணிட்டாங்க 7 விக்கெட் வித்தியாசத்தில். ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு இந்த மேட்சை பார்க்கறதுக்கு. ஏன்னா 2 நாள் தான் மேட்சே ஃபுல்லாக விளாண்டாங்க. அந்த 2 நாள்லேயே வந்து இந்தியாவும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செம்மையான விக்ட்ரின்னு தான் சொல்லுவேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் இது முக்கியமான விக்ட்ரி தான் கருதப்படணும். ஏன்னா நம்ம டாப் ஆஃப் த டேபிளில் இப்போ நம்ம தான் இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆப்போனன்ட்ஸ் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்ரீலங்கா கூட இருக்கலாம். ஸோ இப்போ வரப்போகிறது அடுத்து வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வேறு வரப்போகுது. ஸோ பார்ப்போம் எந்த டீம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான்.